ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அப் மூவ், தென் டவுன் மூவ், அகைன் அப் மூவ். இந்த அப் மூவ் வந்து எப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், அதாவது இந்த ரெண்டு ஸ்விங் மட்டும் நடந்திருக்குங்க பாருங்க. நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, ஒரு அப் ஆயிருக்கும் ஒரு டவுன் ஆயிருக்கும். நிறைய பேருக்கு இந்த டார்கெட் எங்க போகும்னு தெரியாது, அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்டென்ஷன் போட்டு ப்ரிடிக்ட் பண்ணிப்பாங்க. ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை புக் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஆனா அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுன்றத மறந்துடுவாங்க. கண்டிப்பா இந்த பேட்டர்ன் அங்க போட்டிருக்க ஐஎன் லோவுக்கு பிரைஸ் வந்து 1.618 போயிட்டு R1 வரையும் போயிட்டு திரும்ப கரெக்ஷன் பண்ணும். இந்த கரெக்ஷன்ல எப்படி ட்ரேட் பண்றது? Here we are not looking for a buy. Here we are looking for a sell at this point. இந்த பாயிண்ட்ல நம்ம செல் பண்றதுக்கு ஓகேங்களா? இதுதான் டூ டிரைவோட செல்லோ பையோ பண்றதுக்கான ஒரு பேட்டர்ன். இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்ஷனை எப்படி அங்க போகணும் முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஸ்விங்கோட ஹை அண்ட் லோ என்ன பண்றது நீங்க? இப்போ இந்த ஒரு அப் மூவ் இருக்கு, ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. இது எங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்றீங்க, நீங்க முதல்ல திருப்பணம் வச்சு டூல் எடுத்துக்கிறீங்க, ஹை அண்ட் லோவை மேட்ச் பண்றீங்க. இங்க 1 எங்க வந்திருக்கோ அதான் இதோட ப்ரொஜெக்ஷன். ஏபிசிடி டூ டிரைவ் பேட்டர்னோட ப்ரொஜெக்ஷன் இது. இங்க போயிட்டு அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும். இயர் பிஆர்செட். பிஆர்செட்னா பிரைஸ் ரிவர்சல் ஜோன். we look price reversal zone at here. we take sell at this point. டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, இந்த நியூ ஸ்விங். இந்த ஸ்விங் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இதோட ஹை போட்டீங்கன்னா either 0.382 or 5. இந்த ரெண்டு டார்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஹார்மோனிக்ஸ் வந்து you cannot look full target, only a small target you can look for a harmonic reversal. This is also harmonic pattern. It is a two drive pattern, two drive bullish pattern on bearish pattern. இது வந்து bearish, இப்போ bullish வந்து நான் வரையறேன். சேம் தாங்க, மேல இருந்து ஒரு ஃபால், அதுக்கு ஒரு கரெக்ஷன். ஸோ தென் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் டூல் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ்டென்ஷன்ல 0 to A and B. இதோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 வரையும் வரப்போகுது. அப்போ இங்க இருந்து we look for a buy. We look for a buy and this is the PRZ. ஸோ இதுதான் PRZ. ஸோ இது வந்து புல்லிஷ் பேட்டர்னு. இந்த பேட்டர்னோட நேம் கொடுத்துருக்கேன், bearish AB CD. This is bearish ABCD. ஓகேங்களா? இது எல்லாமே 1ல ரிவர்ஸ் ஆகுறது. 1 அதாவது எக்ஸ்டென்ஷன்ல 1ல ரிவர்ஸ் ஆகுறது. இதுக்கு ரெண்டும் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ஏபிசிடி. இதெல்லாம் வந்து டூ டிரைவ் பேட்டர்ன் எடுத்து வரைஞ்சிடுறேன், அது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த டூல்ல போனீங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு இந்த லோ பாயிண்ட்டும் இந்த ஹை பாயிண்ட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து வேல்யூ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 0.494. ஸோ இங்க ப்ரொஜெக்ட் பண்றோம். இது எப்படி ப்ரொஜெக்ஷன்ல எடுத்துக்கணும் அப்படின்னா, I'll delete this arrow marks. ஓகே பாருங்க, bullish. இப்ப இந்த வேல்யூ இருக்கு பாத்தீங்களா, see this value, this will decide the projection. ஓகேங்களா? அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அந்த 0.494 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.494 1 divided by 0.494. இங்க டெக்ஸ்ட் பண்ணிடுறேன், 1 divided by 0.494. நீங்க கால்குலேட்டர் வச்சிருந்தீங்கன்னா அது போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2.024 வரும். இப்ப நம்ம வச்சிருக்க ப்ரொஜெக்ஷன். அப்ப என்ன பண்ணணும், we have to adjust this
D point to 0.024 ஆல்ரெடி 2 தான் வச்சிருக்கேன். இன்னும் வந்து 0.024 அப்படின்றது இந்த 0.02 வரணும் அப்படின்னா நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதை போய் செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும். அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த 4வது பிரைஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த 4வது பிரைஸ் இதுல போய் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணணும். அதாவது இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மேல பாருங்க. சேம் டைம் யூ லுக் ஹியர். இந்த வேல்யூ மட்டும் நான் இங்க அட்ஜஸ்ட் பண்ண சேஞ்ச் ஆகும். பாருங்க நான் அட்ஜஸ்ட் பண்றேன். So now we want 0.024. Then I have to adjust 0.1, 0. I'm adjusting here, so it is increasing 0.024. Yes, we got 0.024. Then the price is minus 76.45. அங்க வந்தா நம்ம செல் பண்ணலாம். RPR is மைனஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேங்க. இங்க வர்ற வேல்யூ அதாவது மைனஸ் 76, அதாவது இந்த இடத்துல வருது பாருங்க. பாருங்க இந்த இடத்துல என்ன வந்திருக்கோ, பாருங்க இந்த இடத்துல என்ன வந்திருக்கோ அதுதான் பிஆர்செட். இந்த 4 இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வந்திருக்கோ அதுதான் நம்ம பிஆர்செட்டா மென்ஷன் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் டன். ஸோ நவ் வி ஆர் டிசைடட் பிஆர்செட். எங்க பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது 76.45. So then minus 76.45. So we have decided price reversal zone. இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? ஸோ புல்லிஷ்க்கு அப்புறம் வருவோம். ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் ஓகே ஜி நாங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம், ப்ரொஜெக்ஷன் வச்சுட்டோம். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்ற கொஸ்டின் வரும். கண்டிப்பா இது எங்க வரும்னா கண்டிப்பா ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் வரும். இந்த பிஆர்செட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் வரும். அங்க வந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும். யூ கேன் கோ ஃபார் அ செல். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல சம் பாயிண்ட்ஸ், அதாவது எந்த டைம் ஃப்ரேம் பாக்குறீங்களோ அது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஜோனுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு. ஸோ அந்த பர்சன்டேஜ்ல வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 1%, 1%, 0.5%, 0.75%, டிஃபென்ஸ் ஆன் த டைம் ஃப்ரேம் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரிவர்சல் பேட்டர்ன். இந்த இடத்துல போய் ரிவர்ஸ் ஆக போகுது. பேரிஷ் ரிவர்சல், பேரிஷ் ஏபிசிடி. அண்ட் ப்ரொஜெக்ஷனுக்கு ஃபார்முலா இதான் நான் சொன்னேன், 1 டிவைடட் பை இந்த வேல்யூ. இந்த வேல்யூ இதை வந்து நீங்க 1ஆல டிவைட் பண்ணி இங்க பண்ணிருக்க பாருங்க. 1ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வரும். இதை நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த பேட்டர்ன் மேல கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த 4th இதுதான் டி பாயிண்ட், இதை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? இதை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு அங்க வேல்யூ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். 2.24, 2.23 சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவுதாங்க நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இல்லை. ஒரு பேரிஷ் ரிவர்சல் 4 டிரைவ், அதாவது சாரி 2 டிரைவ் பேட்டர்னை இப்படிதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து முடிஞ்சாச்சு. இது வந்து பேரிஷ் ஏபிசிடி. இப்போ புல்லிஷ் வந்து பார்க்கலாம். ஸோ புல்லிஷ்க்கு சேம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா டவுன் மூவ், தென் அகைன் அப் மூவ். இது எவ்வளவு நாள் இருக்கலாம்? 8 எக்ஸாம்பிள் ஒரு லாங் பெரிய வேல்யூ வச்சுக்கோம். இப்போ வந்து 0.792. இதோட ப்ரொஜெக்ஷன் எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேம் ஃபார்முலா. ஸோ we have to divide by 1. ஸோ 0.792. ஸோ இதோட ப்ரொஜெக்ஷன் பாத்தீங்கன்னா 1.2626. ஸோ we have to adjust to 1.2626. அப்படி இருக்கிறப்ப அப்படி இல்லை 298. we have to adjust. இது நெகட்டிவ்ல இருக்கு, ஸோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ்ல போடுறப்ப நல்லா வந்து மேலே போயிடலாம். இந்த ஹார்மோனிக்ஸ் வந்து பாசிட்டிவ் ப்ரைஸ் போயிடும். ஸோ 96 போட்டா எவ்வளவு வருது? 29. ஸோ 76 தான் வந்தது. ஸோ 93 வில் ட்ரை.
வந்துருச்சு ஆல்மோஸ்ட் 268 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா 26 தான் வரணும். ஸோ 26 போதும். ஓகேங்களா, இதுவும் சேம் தான். ஒரு சப்போர்ட்ல வந்தா நல்லா இருக்கும். நீங்க சப்போர்ட்ல வந்து ரிவர்ஸ் ஆகுமான்னு பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது ப்ரொஜெக்ஷன் 2 டிரைவ் பேட்டர்ன். ஓகேங்களா, இதோட பிஎஸ்எட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன 2.25 292.25 இது வந்து பிஎஸ்எட். ஸ்டாப் லாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் அண்ட் பேரிஷ் பேட்டர்ன்ஸ். இந்த ஸ்கிரீன்ஷாட் வேணுமா அனுப்பிவிடணுமா? ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா அனுப்பிச்சு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து புல்லிஷ் அண்ட் பேரிஷ் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா, 2 டிரைவ் பேட்டர்ன். இது வந்து 2 டிரைவ் பேட்டர்ன். இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் பேட்டர்ன் இருக்கு. ஓகேங்களா, அதையும் சொல்லிடுவோம், பொறுமையா பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புல்லிஷ் ரிவர்சல். மறுபடியும் சொல்றதுதான், இந்த 2 அதாவது இந்த 2 ஸ்விங் இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த டி பாயிண்ட்ல இருந்து, அதாவது இந்த ஏல இருந்து மேக்ஸிமம் 50 and minimum 30, 0.382, maximum will be 50. You have to draw Fibonacci from the bottom. A ல இருந்து D க்கு நீங்க Fibonacci போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும். அது வந்து பொசிஷனல் டார்கெட். If you are an intraday player, then you should not take A point. You have to take C point. இந்த C ல இருந்து மேல போயிருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு போயிருச்சோ அதுக்கு தான் நீங்க புக் பண்ணணும். If you are a intraday player, you have to look only from C. If you are a position player, you can wait from you can take this A to D, the entire swing you can take, and you can wait for this full target. ஆனா நான் சஜஸ்ட் பண்றது, you take always C to D. I will type it here for target. Take C D in 0.3 382 and 0.5. These are the targets. So any move, even if it is a bearish, the same will be, and even if it is a bullish, C ல இருந்து D க்கு கடைசியா வந்த ஸ்விங், இதோட ஸ்விங் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 50. கூட வரை வச்சுக்கோங்க 50. மினிமம் டார்கெட் 382 and maximum target 50. So this is going to be a target. The bullish, this is going to be a target. And here this is going to be a target. This is going to be a target.